நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியோடைய அடையாளம் இதுதான். அவங்க எப்பவாவது ஏதாவது தவறான காரியத்தை செய்ய நினைச்சாங்கன்னா, அப்புறம் அவங்க நாடு இல்ல அரசியல் அமைப்பின் பேர்ல சும்மாவே கோஷங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. நாலா பக்கமும் இப்படித்தான் கோஷங்களை நொய் 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 நொய்னு எழுப்புவாங்க. இந்த மாதிரி 70ஸ்ல இதே மாதிரி கோஷங்களை எழுப்பி அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் நாட்டுல அவசர நிலைய பிரகடனப்படுத்தியது. நாட்டை சிறைச்சாலையா மாத்திட்டாங்க. நாட்டின் லட்சக்கணக்கான ஜனநாயகத்தை விரும்புற மக்களை சிறைச்சாலையில அடைச்சு போட்டுட்டாங்க. செய்தித்தாள்களை எல்லாம் பூட்டிட்டாங்க. ஒருவேளை யாராவது வாயை திறந்து பேசினா அவங்களையும் பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. இப்ப சமீபத்துல இன்னொரு தடவை மறுபடியும் காங்கிரஸ் அதோட ஃபிளாப் பிலிமை ரிலீஸ் பண்ணுச்சு. காங்கிரஸோட இந்த பிலிம்ல 2 டயலாக்ஸ் இருக்கு. மேல இருந்து கீழே உள்ளவங்க வரைக்கும் அதே டயலாக் தான். 2 டயலாக்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல் டயலாக், ஒருவேளை மோடி ஜெயிச்சிட்டார்னா அப்போ சர்வாதிகாரம் வந்துடும். நீங்க இதை ஒத்துக்கிறீங்களா? இருந்தாலும் அவங்களுடைய ஃபிளாப் பிலிம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். 2வது டயலாக், ஒருவேளை மோடி ஜெயிச்சா இட ஒதுக்கீட்டையே நீக்கிடுவாங்க. இந்த மாதிரி பொய்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க பார்த்திருப்பீங்க, காங்கிரஸோட இந்த படத்தின் ட்ரெய்லரை அவங்களுடைய அறிக்கை பத்திரிகையில காட்டுனதும் மக்கள் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டாங்க. காங்கிரஸோடைய உண்மையான முகம் என்னன்னு, காங்கிரஸோடைய உள்நோக்கம் என்னன்னு. அப்புறம் திரைக்கு பின்னாடி காங்கிரஸோடைய ஹிடன் அஜெண்டா என்னங்கிறது நாட்டுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நாட்டின் காதுகள் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நாடு அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ ஒவ்வொன்னா அவங்க எல்லாருடைய உண்மைகளும் நாட்டுக்கு எதிரில வர ஆரம்பிச்சிருச்சு.